குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெஸ்டீஜ் ஈஸி டெமோ சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெஸ்டீஜ் பொருட்களை எப்படி ஆன்லைன் மூலமாக நம்ம வாங்குறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இப்போ இந்த பிக்சரில் தெரிகிற வெஸ்டீஜ் POS ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதன் மூலமாக நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக எந்த ஒரு வீடியோ அப்லோட் ஆனாலும் உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாரில் உடனே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல நீங்கள் வெஸ்டீஜ் POS அப்படிங்கிற ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணனே உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு வந்து நம்ம கம்பெனியில் மெசேஜாக அனுப்பியிருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடி நம்பரை டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பதிவு பண்ணணும். ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டை நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணணும். ஸோ இந்த ஆப்பில் இப்படி நீங்கள் ஐடி நம்பரும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வெஸ்டீஜ் POS ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆன்லைன் பர்ச்சேசிங்க்கு இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர், மை ஆர்டர், ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர், DIF, KYC, லாக் அவுட், இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் போடும்போது ஆர்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் அடுத்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்படி வரும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய ஐடி நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அது உங்களுக்கு இங்கே விசிபிளாக காமிக்கும். ஸோ நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு அட்ரஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நியூ அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணணும். நியூ அட்ரஸ் டைப் பண்ணும்போது உங்களுக்கு அட்ரஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் வேறு கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடுறதுனாலும் நீங்கள் இந்த ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டுக்க முடியும். அடுத்தது உங்களோட புது அட்ரஸ், எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணணும். அட்ரஸ் 1, அட்ரஸ் 2ன்னு 2 கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுலேயுமே நீங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் நேம் எல்லாம் கொடுத்துட்டு அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக், எந்த தாலுக், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம் 2 கோடில். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் கம்பெனியில் கொடுத்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. அடுத்தது உங்களோட மெயில் அட்ரஸ், அதுக்கடுத்தது பின்கோடு, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த பின்கோடு போட்டிங்கனாவே உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேமும் ஸ்டேட் நேமும் வந்துடும். அட்ரஸ் கிளியராக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுக்கு முதல்ல ஓப்பன் ஆன அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ இந்த மெசேஜ் வந்து இந்த கொரோனாங்கிறதுனால உங்களுக்கு ரிசீவ் ஆகிற டைமிங் லேட் ஆகுங்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண அட்ரஸ் வந்து உங்களுக்கு நியூ அட்ரஸாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஐடி நம்பர் உங்களுக்கே வேணும் அப்படின்னா நீங்கள் இதே நம்பரை கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் டவுன்லைனுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஐடி நம்பரை எடுத்துகிட்டு புது ஐடி நம்பர் போட்டு அவங்களோட பேர் வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்டர் அப்படிங்கிறத டைப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். உங்களோட அட்ரஸ் வந்து கரெக்டானதா இல்லை ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களான்னு கேட்கும். அதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு டைரெக்டாக நம்ம என்னென்ன பொருள் வேணுமோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஐடி நம்பர் செக் பண்ணிட்டீங்க, இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறீங்க. இந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அக்ரி வேணுமா, அக்ரி சூஸ் பண்ணிங்கன்னா அதில் என்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு காட்டும். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஆல் எசென்ஷியலில் ஏதாவது தேவைப்படுதா, ஆல் எசென்ஷியல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் கலந்து இருக்கும். அங்கே மற்றதுலையெல்லாம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல் கேட்டகரி அப்படிங்கிறது கொடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ப்ராடக்ட்டோட பேரை டைப் பண்ணிங்கனாவே அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வந்து நான் 1 சூஸ் பண்ணியிருக்கேன். அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ளஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதிகமாக வரும். இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் டைப் பண்ணிங்க அதோட பேரை அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக அந்த இடத்துல அந்த பொருள் வந்து நிற்கும். நீங்கள் 1 வேணுமா 2 வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். அதிகப்படியாக வேணும்னா ப்ளஸ் அமுத்திட்டே இருக்கணும், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா மைனஸ் அமுத்தினா கம்மியாகிக்கும். உங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து நீங்கள் கேட்டகரி வைஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை ஆல் கேட்டகரி வழியாக போய் நேம் டைப் பண்ணியும் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த நம்மளுடைய பிரான்ச் வந்து உங்களுக்கு உங்களோட அட்ரஸ்க்கு நியரஸ்ட் பிரான்ச் எதுவோ அது உங்களுக்கு மேலே காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படிங்கிற மெயின் பிரான்ச்சிலிருந்து நமக்கு ப்ராடக்ட் வரப்போகுது. உங்கள் ஏரியா சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சென்னையினுடைய பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். அது கூட நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் கொடுத்துருக்கோம் நமக்கு திருச்சி பிரான்ச்சிலிருந்து ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் உங்கள் ஏரியா சூஸ் பண்ணும்போதே அது உங்களுக்கு மேலே காட்டும். அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் எங்கேருந்து வருதுங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா பிவி வந்து எத்தனை பிவி உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்குதுங்கிறத மேலே டாப்பில் காமிக்கும். லெஃப்ட் சைடு கீழேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை ரூபா அமௌண்ட்டுக்கு நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பிவி ஆட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் இம்மீடியட்டாக இதுலேயே பார்த்துக்க முடியும். அப்போ நீங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு பிவிக்கு போடணும் அப்படின்னா கூட ப்ராடக்ட் சூஸ் பண்ணும்போதே நீங்கள் பிவியும் செக் பண்ணிக்கலாம், உங்களோட அமௌண்ட் எவ்வளோ வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் 100 பிவி அல்லது 60 பிவி தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ பிவி நமக்கு ஆட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ஈஸியாக இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஆர்டர் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிள் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல சூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம நேம் டைப் பண்ணியோ அல்லது கேட்டகரி வைஸ் உள்ளே போயோ ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரை நீங்கள் செக் பண்ணிக்கவும் முடியும். நிறைய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டீஜ் ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முறை வந்து தவறானது. ஏன்னா யாராவது ஒரு நபர் வந்து தன்னுடைய பேரில் வாங்கி ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்லையெல்லாம் விற்றுட்ருக்காங்க. இந்த முறை தவறானதுன்னு நம்ம கம்பெனி ஆல்ரெடி வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ஐடி நம்பர், பாஸ்வேர்டு மூலமாக நம்ம கம்பெனி கொடுத்துருக்கிற இந்த வெஸ்டீஜ் POS ஆப், இந்த ஆப் அல்லது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய வெஸ்டீஜ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப், இந்த 2 ஆப் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம கம்பெனி கொடுக்குற ரீபர்ச்சேஸ் ஆஃபர், கன்சிஸ்டன்சி ஆஃபர், லக்கி ட்ரா ஆஃபர், இந்த மாதிரி எல்லா ஆஃபருக்குள்ளேயும் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். இந்த 2 ஆப் மட்டும்தான் நம்ம கம்பெனி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஆப்பு. இதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மறந்துட வேண்டாம். இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கும் ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். நீங்கள் எல்லா ஆஃபரை பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆர்டர் சூஸ் பண்ணியாச்சு. ஆர்டருக்கு உண்டான நம்ம என்னெல்லாம் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் லைனாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நீங்கள் போட்டிருக்கிற ஆர்டர் கரெக்ட் தானா நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஆஃபர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபர் வேணும், அதாவது நீங்கள் பண்ண பர்ச்சேஸ்க்கு ஃப்ரீ பொருள் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிடர்ஜென்ட் பவுடர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டிடர்ஜென்ட் பவுடர் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொசீட் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ ப்ரமோஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு காமிக்கும். அமௌண்ட் காமிச்சதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணணும். ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னா நம்மளுடைய ஆர்டர் வந்து நம்ம தனியாக எடுத்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்மளுடைய ஆர்டர் வந்து தனியாக செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும், உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. திரும்ப நம்ம ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடணும். முதல் பக்கத்துக்கு போய் மை ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய ஆர்டர் கரெக்டாக இருக்குதா பேமெண்ட் பண்ணுறதுக்காக மை ஆர்டர் தொடணும். மை ஆர்டர் அப்படிங்கிற இதை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பேர், உங்களோட எந்த இதில் ஆர்டர் பண்ணிங்க, உங்களுடைய லாக் நம்பர் என்ன எல்லாமே இந்த இடத்துல காட்டும். எவ்வளவு அமௌண்ட்டு, எவ்வளோ பிவி ஆட் ஆகிருக்குதுங்கிறதையும் காட்டும். இப்போ நீங்கள் அந்த மேலே இருக்கிற பே அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா பணம் கட்டுறதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப் நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் பே அப்படிங்கிற ஆப்ஷன் தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வருமா வராதாங்கிறத உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் 1600 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கிடையாது. அதை விட கம்மியாக பண்ணிங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் வரும். அதே மாதிரி முதல் டைம் ஃபஸ்ட்டு பில்லாக போடுறீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வராது. 1000 ரூபாய்க்கு வாங்கினா கூட சர்வீஸ் சார்ஜ் வராது. அடுத்தது நம்ம பணம் கட்டுற அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். ஸோ நம்ம வந்து பேடிஎம் வேலட் மூலமாக கட்ட போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பேடிஎம்மில் பதிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் கேட்கும். மொபைல் நம்பர் பதிவு பண்ணலாம், அல்லது டெபிட் கார்டு, நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய பேமெண்ட் ஆப்ஷனை நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்தது கொண்டு போய்க்கலாம். ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நீங்கள் பேடிஎம், இதன் மூலமாக எது மூலமாக வேணாலும் நீங்கள் பணம் கட்டிக்கலாம். இப்போது பணம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு கொடுத்த உடனே அது வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் கட்டுறதுக்கான அடுத்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும்.
ஸோ உங்களுக்கு பணம் கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும். நீங்கள் இந்த மாதிரி டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு எதன் மூலமாக வேணாலும், நெட் பேங்கிங் இது மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷனில் போய் நீங்கள் பணம் கட்டிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஓடிபி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி நீங்கள் பதிவு பண்ண உடனே மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்மளுடைய வெஸ்டீஜ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய பணம் வந்து போய் அங்கே சேர்ந்துடும். பணம் சேர்ந்துருச்சா இல்லையாங்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு மெசேஜாக அங்கே காட்டும். நீங்கள் இந்த ஆப்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது பேக் பட்டன் அமுத்துறதோ இல்லை ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணக்கூடாது. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும்போது நம்ம விட்டுறணும் திரும்ப மெசேஜ் வர வரைக்கும். ஸோ இப்போ ப்ராசஸ் ஆயாச்சு, பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இந்த லாக் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க எல்லாமே அதில் காட்டும். இப்போ நீங்கள் மை ஆர்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஆர்டர் அமௌண்ட் எவ்வளோன்னு தான் காட்டுச்சு. இப்போ நீங்கள் பே பண்ணினதுக்கு அப்புறம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மை ஆர்டருக்குள்ளே இருக்கிற ஆப்ஷனில் பெய்டு அப்படின்னு காமிக்கும். ஸோ பெய்டு அப்படின்னாவே நீங்கள் பணம் கட்டியாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை நீங்கள் ஆர்டர் சூஸ் பண்ணிவிட்டு அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பணம் கட்டுறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். புது ஆர்டர் மறுபடியும் திரும்ப நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே போட்ட ஆர்டர் கரெக்டு தானான்னு இந்த மை ஆர்டருக்குள்ளே போய் நீங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் தொட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உங்களோட ப்ராடக்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ப்ராடக்ட் கூட இதில் ஆட் ஆகிருக்கும், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வெஸ்டீஜ் POS ஆப் மூலமாக இது மாதிரி நீங்கள் ஆர்டர் போடும்போது உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெஸ்டீஜ் ஆன்லைன் ஷாப்பிங் புது ஆப் மூலமாக எப்படி ஆர்டர் போடுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் வரும். அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ.